இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். அந்த வெயிட்டிங் பீரியட்ல அவன் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறான்? தன் திறமை, தன் உழைப்பு, அதை எதிர்பார்க்கல. இவன் எதிர்பார்க்கறது ஃபுல்லாக முன்மாறியும் பின்மாறியும் வரும். மழை வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். மழை வர்றதுக்கு யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? மழை வர்றது யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கரங்களில் இருக்கு. நம்ம யாருடைய கரங்கள்லையும் இல்லை. அப்போ பயிரிடுகிறவன் இந்த பயிர் வளர்ந்து எனக்கு ஒரு நல்ல விளைச்சலை தரணும்னா அது அங்கேருந்து வந்தாதான் உண்டு. மேலே பார்த்து காத்திருக்கிறான், பொறுமையாக காத்திருக்கிறான், முன்மாரிக்காக பின்மாரிக்காக காத்திருக்கிறான். முன்மாரி பின்மாரி அப்படின்னா பயிரிடுவதற்கு முன்னாடி மழை எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த மழை அந்த மண்ணை வந்து பதப்படுத்தும். விதைச்சதுக்கு அப்புறமா அது வளர்றதுக்கு பின்மாரி. முன்னாடி பெய்கிற மழை பின்னாடி பெய்கிற மழை, அதான் அதனுடைய அர்த்தம். பாருங்க, பயிரிடுகிற ஒரு விவசாயி அது விளையணும், அது வளரணும்னு சொல்லி அவன் மழைக்காக காத்திருக்கிறான். கர்த்தருடைய கரத்தின் கிரியைக்காக காத்திருக்கிறான். எவ்வளோ நாள் காத்திருப்பான்னா மழை வர்ற வரைக்கும் காத்திருப்பான். வேற ஒன்றுமே பண்ண முடியாது அவனால். இன்னைக்கு நீங்களும் நானும் பொறுமையோடைய கூட காத்திருப்போம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக பொறுமையாக காத்திருங்க. உங்கள் பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடிவு காலத்துக்காக காத்திருக்கிறீங்களா? பொறுமையாக காத்திருங்க. கொஞ்ச நாள் காத்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை இழந்துடாதீங்க. கொஞ்ச கால நம்பிக்கை, கொஞ்ச கால விசுவாசம் உங்களுக்கு எந்த நன்மையும் கொண்டு வந்து தராது. முழுமையான விசுவாசம் தான் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். முழுமையாக கர்த்தர் மேலே விசுவாசம் வைங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர்னு முழுமையாக விசுவாசிங்க. அவருடைய பரம தகப்பன் எனக்கு எந்தெந்த நன்மைகள் எப்போ வேணும்னு அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி முழுமையாக விசுவாசிங்க. பொல்லாதவர்களாகி இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்னுடைய பரம தகப்பன் எனக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். He knows what he is doing. அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியும். சில நன்மைகள் அவர் கொஞ்ச நாள் தாமதப்படுத்துகிறாருன்னா he knows what he is doing. அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியும். சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னா he knows what he is doing. எல்லா பிரச்சனைகளும் உங்களை நாசமாக்குறதுக்காக இல்லை. சில பிரச்சனைகள் உங்கள் ஆசீர்வாதத்துக்காகவே வரும். சில பிரச்சனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு பின்னாடி உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யோசேப்பை தூக்கி அவனுடைய சகோதரர்கள் குழியில் போட்டது அவனுக்கு ஒரு பிரச்சனை. அவனை அடிமையாக விற்று போட்டது அவனுக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் கர்த்தர் அதை அனுமதித்தார் என்றால் அதுக்கு பின்னாடி அவருக்கு பெரிய பிளான் இருந்துச்சு. இந்த பிரச்சனையை கர்த்தர் அனுமதிக்கலைன்னா கடைசி வரைக்கும் வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக இருந்திருப்பான். வேணும்னா அந்த 11 பேருக்கும் இவன் ஒரு ஆட்சியாளலாம் இருந்திருப்பான். அவங்க பண்ண தப்பெல்லாம் அப்பாட்ட சொல்லி கொடுத்து, ஏன்னா அப்பா பக்கத்தில் இருக்கிறார்ல, அப்பா பக்கத்தில் வச்சுட்டு இவன் அந்த 11 பேருக்கு சூப்பர்வைசராக இருந்திருக்க முடியும். ஆனால் அவனுக்கு இந்த ஒரு பிரச்சனையை கர்த்தர் அனுமதித்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருந்துச்சு. நீ வெறும் 11 பேரை சூப்பர்வைஸ் பண்ணுற வேலை இல்லைப்பா உனக்கு. வெறும் 11 பேருக்கு அதிபதியாக இருக்கிறது உன்னைய குறித்து என் சித்தம் இல்லை. நான் உன்னை ஒரு தேசத்துக்கே அதிபதியாக வச்சிருக்கிறேன். அதுவும் சாதாரண ஒரு தேசம் இல்லை, உலக நாடுகள் மத்தியில் வல்லரசா விளங்கிய எகிப்தின் அதிபதியாக நான் உன்னை நியமிக்கிறேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சில பிரச்சனைகள் வரும்போது உடனே கர்த்தர் இதை மாற்றலை, உடனே எனக்கு இதில் ஒரு அற்புதம் நடக்கலை அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. குழியில் போட்டிருக்கும் போது ஜெபிச்சிருப்பானா இல்லையா யோசேப்பு? ஆண்டவரே இதுலேருந்து எப்படியாவது என்னை வெளியே கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. நிச்சயமாக ஜெபிச்சிருப்பான். அவன் ஜெபம் கேட்கப்பட்டதா? கேட்கப்பட்டது. குழியிலிருந்து வெளியே தூக்குனாங்க, ஆனால் அடிமையை வித்துட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு தெரியும்னு நம்பினா போதும். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு இது புரிய மாட்டேங்குது, கர்த்தரை சொல்லுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாருமா. சொன்னால் புரியாதுமா.
உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஹீ நோஸ் வாட் ஹி இஸ் டூயிங். என் லைஃப்பில் ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே வேணாம். ஹீ நோஸ் வாட் ஹி இஸ் டூயிங். என் வாழ்க்கையில் எனக்கு என்னது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நன்மையான ஈவுகளை கொடுக்க உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்கள் தான் என்னுடைய லைஃப்பில் எம்பரர், என்னுடைய வாழ்க்கையின் அதிபதி நீங்கள் தான். உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே சொல்லி பாருங்கள், அர்ப்பணித்து பாருங்கள். வேத புஸ்தகத்தில் இருக்கிற இந்த சாட்சிகளை வாசிக்கும் போது நமக்கு அவங்க எல்லாரும் கற்றுத்தருகிற பாடம் இதுதான். என்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னதுனால எரிகிற அக்கினி சூளையில் போடணும்னு சொல்லி தீர்ப்பு வருது. ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள விடுவிப்பார்னு நம்பினாங்க. அவங்க நெருப்பில் தூக்கி போடப்படுற அந்த நாள் காலையில் வரைக்கும் நம்பியிருப்பாங்க. இந்த சட்டம் கேன்சல் ஆகுமா, ராஜா மனசு மாறுமா, நம்பியிருப்பாங்க. அவங்க இடத்துல இருந்திருந்தால் நாமளும் அப்படி தான் ஜெபிச்சிருப்போம், நாமளும் அப்படி தான் விசுவாசமாக நம்பியிருப்போம். ஆனால் அது நடக்கலைங்கிறப்ப ஸ்டில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பார்த்தீங்களா? அவங்க நமக்கு சொல்லி கொடுக்குற சத்தியம் என்ன? God knows what he is doing. கர்த்தர் ஒருவேளை அவங்க அக்கினி சூளையில் போடப்படுறதுலேருந்தே அவங்கள தடுத்திருந்தா அது அற்புதம்தான். ஆனால் கர்த்தர் அன்னைக்கு செஞ்சது அதை விட பெரிய அற்புதம். அவங்க அக்கினி சூளையில் போடப்படுறாங்க. 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட ஒரு அக்கினி சூளை அங்கே தூக்கி போட்டாங்க. ஆனாலும் அவங்க வெந்து போகலைன்னா இது எவ்வளோ பெரிய அற்புதம். இதில் ஆண்டவருடைய மகிமை எவ்வளோ அதிகமாக வெளிப்படுது. God knows what he is doing. அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு முயற்சிக்காதீங்க. அவருக்கு தெரியும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. He knows what he is doing. நான் ஒரு காரியத்தை அப்பா கிட்ட கேட்டிருக்கேன். என் அப்பா எனக்கு அதை உடனே கொடுக்கலனாலும் அது நல்லதுக்கு தான், அது நல்லதுக்கு தான். ஒரு பிள்ளையை குறித்து ஒரு தகப்பனோ ஒரு தாயோ கெட்டதை யோசிக்கவே மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தை கேட்குதுன்னு சொல்லி கையில் யாரும் கத்தியை கொடுப்பாங்களா, நெருப்பை கொடுப்பாங்களா? விலை உயர்ந்த பொருட்களையே கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதனுடைய மதிப்பை அறிந்து கொள்ளுகிற வயது வர்ற வரைக்கும் அந்த பிள்ளைய பொறுமையாக காத்திருக்க வைப்பாங்க. ஏன்? அது சரியான நேரத்தில் அந்த பிள்ளை கையில் போனாதான் அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதமும் ரொம்ப நாள் நிலைக்கும். இல்லைன்னா அது வீணாக போயிடும். God knows what he is doing. God knows what he is doing. பொறுமையாக இருங்க, நீடிய பொறுமையாக இருங்க.